ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஸ்லிங் பேக் தாங்க பார்க்க போகிறீங்க. ரொம்ப க்யூட்டான, ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியான பேகு. இது வந்து நீங்கள் 2 ஸ்டெப்ஸ் தெரிஞ்சால் போதும். அதாவது 2 ஸ்டிச்சஸ் தெரிஞ்சால் போதும். சிங்கிள் குரோஷே ஒன்றும், அப்புறம் ஹாஃப் டபுள் குரோஷே ஒன்றும் தெரிஞ்சிருந்தால் போதுங்க. இந்த பேக் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 1 டேலேயே உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். வாங்க இந்த பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கலர்ஸ் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளுங்க. உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் வாங்கி நீங்கள் வந்து இதை வந்து மேக் பண்ணலாம். இதுக்கு வந்து காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாகாதுங்க. ரொம்ப கம்மியான காஸ்ட்டு தான். பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், பாருங்கள் நான் 2 கலர்ஸில் இந்த பேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன், சாக்லேட் ப்ரௌன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சாக்லேட் ப்ரௌன் கலரில் நான் ஒரு பேக் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ரொம்ப கோல்டன், அந்த எல்லோயிஷ் கோல்டன் கலர் இல்லைங்க, ஒரு மாதிரி க்ரே மிக்ஸ்டு கோல்டன் கலர். இந்த 2 கலரில் நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் த்ரெட்ஸ் வந்து எவ்வளோ வந்து இதுக்கு வேணும்னு சொல்லிடுறேங்க. இப்போது நான் இந்த பேக்குக்கு வந்துட்டு நான் 4 ஹேங்க்ஸ் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 4 ஹேங்க்ஸ்னால் இந்த த்ரெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். இந்த த்ரெட்டோட சைஸ் 1.5 mm தான் இருக்குங்க. நான் 4 ஹேங்க்ஸ் வாங்கி அதை ரோல் பண்ணிவிட்டு நான் 2 ஸ்ட்ராண்ட்ஸாக வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது 2 த்ரெட்டு ஒன்றா வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பாருங்கள், இதுக்கு வந்து எனக்கு 4 பண்டில்ஸும் ப்ளஸ் கொஞ்சம் மீதி இருக்குது. மீதினா ஒரு 10 கிராம்ஸ் அப்படி வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக மீதம் இருக்கும். பாருங்கள், இந்த கீ செயின்ஸும் அந்த த்ரெட்லேயே தான் மேக் பண்ணேன். இதுக்கு நம்ம என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 4 ஹேங்க்ஸ், இந்த கலர் வந்து நான் 4 ஹேங்க்ஸ் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் ஒரு பட்டன் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இது வுட்டன் பட்டன். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ரிங்ஸ் வந்து 3 ரிங்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த ரிங்ஸ் உங்களுக்கு பெரிய சைஸ், சின்ன சைஸ் எல்லா சைஸ்லேயும் கிடைக்கும். பாருங்கள், அடுத்தது உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். மேக்னெட்டிக் பட்டன் வச்சுருக்கேன். பாருங்கள், மேக்னெட்டிக் பட்டன் வச்சுருக்கேன். உள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம நிறைய திங்ஸ் கொண்டு போகலாம். அதாவது ஃபோன், நம்மளோட ஸ்பெக்ஸு, அப்புறம் சின்ன டைரிஸு, பின்ன பர்ஸு எல்லாமே நம்ம இதில் வச்சுக்கலாம். பாருங்கள், நிறையா வந்து திங்ஸ் வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பேசஸ் இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், அடுத்து இப்படி மேக்னெட்டிக் பட்டன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், அதே த்ரெட்டில் இப்படி ஒரு கீ செயின் மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கீ செயின் மேக் பண்ணி இந்த ரிங்கில் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, பாருங்கள், இது வந்து பாருங்கள், ஸ்ட்ராப் வந்து நான் வந்து பெல்ட் மாதிரி செய்யலை. இது பாருங்கள், த்ரெட்டு மாதிரி செஞ்சுருக்கேன். அதாவது மேக்ரமே கார்டு ஒர்க்கெலாம் இருக்கும் இல்லைங்களா, அது. ஆனால் வந்து நான் வந்து இது ஹூக்லேயே வந்து இந்த ஒர்க்கை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரோப் மாதிரியே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து டோட்டலாக எனக்கு வந்துட்டு 4 ஹேங்க்ஸ் த்ரெட்டு பிடிச்சதுங்க. அதுக்கப்புறம் வந்து 4 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு இதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப செலவெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த ரிங்ஸ் வந்து ஒரு 3 ரிங்ஸு, ஒரு பட்டன், ஒரு மேக்னெட்டிக் பட்டன், ப்ளஸ் 4 mm ஹூக், அதுக்கப்புறமா 4 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட்டுங்க. அது வந்து இந்த பேகுக்கு. ஓகேங்களா? அடுத்தது இப்போ இந்த பேக் வந்து நம்மளுக்கு சிம்பிளாக இருக்குது. இப்போ இது வந்து ரிமூவபிள் தான் இந்த இது வந்து. பாருங்கள், வேணா அது வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து லாக் சிஸ்டம் தான். இப்படி பண்ணால் லாக் ஆயிரும். ஓகேங்களா? பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். இதுக்கு வந்து 1 டே நம்மளுக்கு போதுங்க. பாருங்கள், நல்லா நீளமாக இருக்குது. சரிங்களா? அடுத்து இந்த பேக் பாருங்கள். இந்த பேக் வந்து இது கண்டிப்பாக வந்துட்டு இது வெயிட் பாருங்கள். இப்போ இது தூக்கும்போது பாருங்கள் எப்படி வந்து வளையுதுன்னு பாருங்கள். இது துணி மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃப்னஸ் இருக்குதுன்னு. சேம் த்ரெட் தான், ரெண்டுமே சேம் த்ரெட் தான். ஆனால் இது வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 2 த்ரெட்டு ஒன்றா வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து 3 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு, அதாவது 3 த்ரெட்டு ஒன்றா வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து டோட்டலாக 6 ஹேங்க்ஸ் வந்துச்சுங்க. இதுக்கு 4 ஹேங்க்ஸ், இதுக்கு 6 ஹேங்க்ஸ், அதாவது 6 பஞ்சஸ் வந்துச்சு நம்மளுக்கு. அதுக்கப்புறமா பாருங்கள், இதுக்கும் ரோப் வந்து நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். சேம் அதேமாதிரி 3 ஹேங்க்ஸ் வச்சு தான் வச்சுருக்கேன். பட்டன் பாருங்கள், இதுக்கும் வுட்டன் பட்டன் தான். ஒரு ஃப்ளவரில் ஒரு பட்டன் வச்சுருக்கேன். ப்ளஸ் உள்ள பாருங்கள், மேக்னெட்டிக் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அதே மாதிரி இங்கேயும் 3 ரிங்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கே ஒரு ரிங், இதில் ஒரு ரிங், இங்கே. நம்ம ரிங் வேண்டாட்டி நீங்கள் வந்து இந்த ரிங்கை வந்து தனியாக எடுத்துக்கலாங்க. இந்த நேரம் வந்து நீங்கள் ஏதாவது கிளச்சுக்கு கைப்பிடி மாதிரி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சு நீங்கள் இது கிளச்சாக கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்கள், நல்ல லென்த்தியான ஹேண்டில் தான். நல்ல லென்த்தியான ஹேண்டிலுங்க.
ஏங்க ரெண்டும் ஒரே மாதிரி மேக் பண்ணியிருக்கு. இதில் நிறைய கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளுங்க. மில்ட்ரி க்ரீன், பெப்சி ப்ளூ, ஒயிட், சில்வர், பிளாக்கு, க்ரீன், ரெட்டு, பிங்க் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் அவைலபிள். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அது வாங்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிள் தான். சிங்கிள் க்ரூஷேவும் இங்கே இந்த இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்ட் ஃபுல்லாக சிங்கிள் க்ரூஷே பாருங்க. இந்த பார்ட்டு ஃபுல்லாக சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அவ்வளோதாங்க. அந்த 2 ஸ்டிச் மட்டும் யூஸ் பண்ணி ஃபுல்லாக இந்த பேக் நம்மளுக்கு முடிஞ்சது. பாருங்கள், கீ செயினுக்கு இந்த மாதிரி கேப் மாதிரி வச்சுருக்கு. ஒரு பெல் மாதிரி வச்சு அதில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கீ செயின் வச்சுருக்கு. இது ரொம்ப சிம்பிளான ஒர்க் தாங்க. உங்களுக்கு என்ன கலர் உங்கள் ட்ரெஸ் கலருக்கு நீங்கள் மேக் பண்ணுறதுனாலும் மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான கலர் கோல்டன் கலர்ஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த கலர்லாம் வாங்கி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பாருங்கள். இப்போது நான் வந்து இந்த சேனலில் வந்து உங்களுக்கு வந்து நான் என்னென்ன மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த சேனலில் கொடுத்துட்ருக்கேங்க. ஆனால் இது எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், லிங்க்கில் கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள், நான் இப்போ இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணுறது எல்லாமே அமுதாஸ் க்ரோஷெட் பேட்டர்ன் அப்படிங்கிற சேனலில் வந்துட்டு இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் கொடுத்துட்ருக்கேங்க. ஆனால் வந்து ஃபுல் மேக்கிங் வீடியோஸ் வந்து நான் இதில் கொடுக்கறதில்ல. ஃபுல் மேக்கிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற நம்ம இன்னொரு சேனலில் வந்து ஃபுல் மேக்கிங் வீடியோ, அதாவது இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அது ஆரம்பித்து எப்படி எண்ட் பண்ணுறது, இந்த பட்டன் வைக்கிறதுலேருந்து இந்த ஸ்ட்ராப்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, கீ செயின் எப்படி மேக் பண்ணுறது, ரிங்ஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, ப்ளஸ் இதுக்கு எவ்வளோ த்ரெட்ஸ் வேணும், என்ன டைப்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் வேணும், என்ன ஹூக் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் வந்து நான் அதில் கொடுத்துருப்பேங்க. அந்த நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது நீங்கள் யூடியூப்லேயே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க, அதாவது மெசேஜ் பண்ணுறீங்க, மேடம் நீங்கள் இது போட்டிருக்கீங்க, நாங்கள் இது வந்து எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாருங்கள். அதில் வந்துட்டு நான் என்ன மேக் பண்ணுறேனோ அதோட டுட்டோரியல் வந்து லிங்க்காக கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேஜில் போய் பார்க்கலாம். அதேமாதிரி அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ் சேனல் போங்க. அந்த சேனலில் வந்து உங்களுக்கு டாய்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணுறது, பேக்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, கூடை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்பேன். போய் பாருங்கள். பாருங்கள், இந்த சேனலில் வந்து அதிகமாக டுட்டோரியல்ஸ் இருக்காதுங்க. இந்த சேனலில் வந்து நான் என்னென்ன மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து எல்லாமே இந்த பேக்லேருந்து பர்ஸ்லேருந்து எல்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிற டுட்டோரியல் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், அப்படி வந்து அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ் அந்த பேஜ் போகாதவங்க இப்போ இந்த பேக் மட்டும் நீங்கள் பழகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே லிங்க்கில் வந்துட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த பேக் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த பேக் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் உங்களுக்கு ஒரு நாள் போதுங்க. புதுசாக பழகிறவங்க கூட நீங்கள் எந்த ஸ்டிச்சஸ் தெரியாட்டியும் பரவாயில்ல, 2 ஸ்டிச்சு தெரிஞ்சால் போதும். அந்த 2 ஸ்டிச்சை வச்சு இந்த பேக் மேக் பண்ணலாம். ரொம்ப அழகான பேட்டர்னுங்க. பாருங்கள், ஏன் வந்து நான் இந்த ஸ்டிச்சஸ் எடுத்திருக்கேன்னா, இப்போ இதில் வந்து உங்களுக்கு கேப்ஸ் வந்து அதிகமாக தெரியாது. இந்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்ஸ் தெரியாது. ஓகேங்களா? பாருங்கள், இந்த பேக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த பேக் வந்து உங்களுக்கும் மேக் பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேங்க. ஸ்ட்ராப்லேருந்து எல்லாம் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற லிங்க் கொடுத்துருக்கேன். பாருங்கள், நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளது கிளாஸஸும் போயிட்டுருக்கு, க்ரோஷே கிளாஸஸ், அதாவது இந்த பேக் மேக் பண்ணுறதுலேருந்து ஸ்வெட்டர், அப்புறம் ஷூஸ், கேப்ஸ், அதெல்லாமே கவுன், அப்புறம் டோர் மேட்ஸ், அது எல்லாமே எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற கிளாஸஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னா நம்ம நம்பருக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ்லேயே வந்துட்டு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறதும் நான் சொல்லிடுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணலாங்க. ஃபீஸஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணால் அந்த கிளாஸ் கோர்ஸ் முடிஞ்சதையும் வந்து நீங்கள் குரூப்பை விட்டு எக்ஸிஸ்ட் ஆகணும்னு இல்லைங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த அடுத்தடுத்து நான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம், குரூப்லேயே ஸ்டே பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இதை கற்றுக்கணுன்னா நம்மளுக்கு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த 12 வந்து எப்படி 12 மாறிச்சு? நீங்கள் 7லேருந்து ஒன்று வாங்கினது அப்போ இங்கே 7 என்னவா மாறும்? அப்போ தப்பா? கரெக்ட், இது தப்பு தானே? அடுத்தது